ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு 3 சென்ட் ஹிட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடம் போபோட்டுன்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்டரில் 3 சென்ட் ஒர்க்கு ரெகுலரான ஒர்க்கு தான். ரிவ்யூஸும் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த ஒர்க்கு வந்து 24 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸு ஒரு ஹிட்டு தான் பண்ண முடியும்னு போட்டிருக்குறாங்க. அதனால தான் என்னமோ தெரியல, இந்த ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக இருக்குது. இதில் என்ன ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்காங்க அப்படின்னா, போல்டாக போட்டிருக்காங்க பாருங்கள், யூ கேன் ஒன்லி டேக் திஸ் ஹிட் ஒன்ஸ் எவ்ரி 24 ஹவர்ஸ், டேக்கிங் மோர் வில் லீட் டு ரிஜெக்ஷன் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஹிட்டுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா ரிஜெக்ஷன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஒரு ஹிட்டு தான் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. கொடுக்குறது 3 சென்ட். இதில் வேறு வந்து உங்களுக்கு ஒரு ஹிட்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இது ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ஒர்க்கு ஒரு வேளை சுத்தமாக ஒர்க்கு இல்லை, ஏதோ ஒரு ஹிட்டாவது போடுவோம், 3 சென்டில் ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒர்க்கு வந்து பரவாயில்லையாட்டம் தான் இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து யூடியூப் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த அபவுட் பேஜில் போய்ட்டு இமெயில் அட்ரஸை வந்து கலெக்ட் பண்ணுறது தான் வேலை. 3 சென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா வேலை ஜாஸ்தி தான். இந்த வேலை வந்து உங்களுக்கு 3, 4, 5 ஒர்க்கு 5 லிங்க் கொடுத்துருக்குறாங்க. அந்த 5 லிங்க்லேயும் போய் யூடியூபோடைய அந்த இமெயில் அட்ரஸ் எடுத்து, யூடியூப்பில் இருக்கிற அந்த யூசர் இமெயில் அட்ரஸ் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுறது தான் வேலை. ஓகேங்களா? இப்போ வந்து கீழே வந்து அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களே கொடுத்துருக்காங்க, பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த ஒர்க் பண்ணிக்கிங்க. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத நானும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஃபஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அபவுட் பேஜ் போய்க்கோங்க. அபவுட் பேஜில் தான் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அபவுட் பேஜில் வந்து ஒன்றும் இமெயில் அட்ரஸ் எதுவும் கிடையாது. இமெயில் அட்ரஸ் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து நோ இமெயில்ங்கிறத கொடுத்துருக்குங்க. சப்போஸ் இமெயில் ஐடி ஃபைன் பண்ண முடியல அப்படின்னா. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்த சேனலோடைய லிங்க்குக்கு போகும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிடுவோம். சாரி, இங்கே. ஓகே, அடுத்தது 3வது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் அட்ரஸ் கிடையாது. ஸோ அதுக்குமே வந்து நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கிடையாது. இதுக்குமே வந்து உங்களுக்கு நோ இமெயில் தான் வரும். அடுத்து இதுக்கு போய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குமே வந்து இமெயில் ஐடி இல்லை. இப்போ இவங்க கொடுத்துருக்குற எந்த லிங்க்குக்குமே இமெயில் ஐடி கிடையாது. ஸோ வந்து no@email.com அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, யூ cannot find the email, type exactly no@email.com அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. you will clear this assignment by submitting your every field more than 2 mistake, ரிஜெக்ட் ஆயிரும். அதாவது 2 மிஸ்டேக்குக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி போட்டிருக்காங்க. be sure to check carefully before entering no@email.com அப்படின்னு சொல்லி போட்டிருக்குறாங்க. வேலை என்னமோ ரொம்ப ஈஸி தான், இருந்தாலும் வேலை ஜாஸ்தி தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு இமெயில் கலெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்கன்னா கூட பரவாயில்ல. இதுக்கு வந்து இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறாங்க, 2 மிஸ்டேக்கு மேலே செய்யக்கூடாது, ஒரு ஹிட்டுக்கு மேலே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு இதுக்கு. அதனால் இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் செய்கிறது வேஸ்ட்டு தான். அதாவது ஹிட்டோட எண்ணிக்கை வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஹிட்டு மட்டும் பண்ணிவிட்டு விட்டுறலாம். அடுத்த ஹிட்டு நீங்கள் பண்ணக்கூடாது. ஒரு ஹிட்டுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மிஸ்டேக்கும் வந்து 2 மிஸ்டேக் மேலே பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு எல்லாத்தையும் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா கீழே வந்து சப்மிட் கொடுத்துருங்க. எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி முடிச்சு கடைசியாக வந்து சப்மிட். ஓகே, சப்மிட் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு அடுத்ததும் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளே ஆச்சு, 2 ப்ளே ஆச்சு. நான் வந்து 1 தான் பண்ணணும். அதனால் வந்து இதை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்.
ஸோ இந்த ஒர்க்கோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போயிட்டு அதில் கேட்ச் பண்ணிக்க வச்சுக்கோங்க. ஒரு ஹிட்டு தான் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. உங்கள் விருப்பம் இருந்தால் இந்த ஒர்க்கு பண்ணுங்கள். ஸோ இந்த ஒர்க்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெக்ஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.